ஜனனம் என்று இருந்தால் மரணம் என்ற ஒன்று பிரம்மத்தினுடைய சட்டம். அன்னைக்கு வாழ்ந்த விவேகானந்தர் இல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்ல, சாரதா தேவியார் இல்ல, வள்ளலார் இல்ல, யாருமே நிலையா இருக்க முடியாது. இயேசுநாதர் இல்ல, நபிகள் இல்ல, அகத்தியிலிருந்து தேரையர் வரைக்கும் யாருமே இல்ல. ஆனால் இவர்கள் எல்லாம் நம்மோடு வாழ்ந்த வரலாறு சொல்லுங்க. நிறைய சித்தர்கள் இப்ப இருக்கிறாங்க. கணக்கம்பட்டியில் ஒரு சுவாமி இருந்தாரு, புறைவாளத்தில் ஒரு சுவாமி இருந்தாங்க, சேலத்தில் அப்பா பைத்தியம் இருக்கிறாரு, கரூர்ல நெரூர் சதாசிவ பிரம்மம் இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்மோடு வாழ்ந்தவர்கள் சான்று. அங்க போன நல்லது நடக்குது. எங்க ஜீவ சமாதி இருந்தாலும் அங்க போய் ஒரு 10 நிமிடம் உலகத்தை மறந்து அப்படி தியானத்தில் அமருங்கள். கர்மா கரையும். கர்மாவை எப்படி நம்ம விரட்ட முடியும்? தானம், தவம், சேவைகளின் மூலமாகவும் செய்ய முடியும், வழிபாடுகளின் மூலமாகவும் கரைக்க முடியும். மனமுருகி கதறி அழுது மன்னிப்பு கோருவதன் மூலமாகவும் கரைய முடியும். கர்மா கரையிறதுக்கு நிறைய வழிகள் உண்டு. நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்கணும்.